வாமா இப்போ காலங்காட்டிலே அசம்பந்தமாக இருக்கு. காலங்கட்டையிலே சக்கட்டமாகுதா? அசம்பந்தமாக இருக்காது அப்படின்னா இப்போ பார்த்தா எனக்கு எப்படி அசம்பந்தமான சோம்பேறித்தனமாக இருக்காது. ஆள் இல்லைங்க பார்த்தா எனக்கு ஹேங் ஓவர் ஆகுது. எது சொல்லுவானே ஹேங் ஓவரா? ஒரு 4 மணி நேரம் வெயிலில் போட்டால் சரியாக போயிடும். அந்த டாப் இல்லாத வண்டி அவ்வளோக்குலாம் அந்த வண்டிக்கு வேலை இல்லை. நீ இந்த ஸ்ப்ரிங் கிளப்பி ஓட்டணும்னு நினச்சிருந்தா நான் இப்போ நைட்டே எடுத்துகிட்டு போய் ஓட்டிருப்பேன். நைட்டு அத்தனை பூண்டில் எங்கே போய் ஓட்டுறது? இதோட ஓட்டிட்டு வந்துருப்பேன். நீங்கள் எப்படியோ பாரு ஓட்டுங்க தூக்கி என்ன வெடியாத பொழுது இப்போ ஓட்டிக்கிறத? தூக்கிப்பிடி. பின்னு இதோட பின்னு அந்த பொட்டியில் இருக்குதா? ஷோ அவா என்ன பிடிச்சிக்கோ. எங்கே கிடக்குதோ? எல்லா வண்டியுமே இருக்கும். எங்கேயாச்சும் கிடக்கும் பாரு. அந்த கொட்டையில் கிடக்குதானே பாரு. பொட்டியில் இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு வா கேன்பா. இன்றைக்கி ஒரு வயலில் 5 கலப்பில் ஓட்டி போட்டுருக்கான் நேற்று. அதை இன்றைக்கி ஸ்ப்ரிங் கலப்பில் ஓட்டி பார் ஓட்டி கொடுக்கணும் பருத்தி காட்டுக்கு. இன்றைக்கி அந்த ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். மாட்டுறப்பா சும்மா வண்டிக்கு தேவைப்படுறத மட்டும் எடுக்கிறதில்ல, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டே அப்புறா. ஒரு வண்டி தான் இருக்குதா? சின்ன கொஞ்சம் கம்முன்னு போயிரு. என்னடா சீனுக்கிட்டு காலையில் காட்டிய இது யார் கிரீஸ்? நான் தான் வச்சுட்டேன். போதுமா இல்லை கமுத்தணுமா நிமித்தணுமா? கமுத்தணும். அதில் வளத்தில் ஆடு இருக்குதா இருப்பார். வளத்தில் ஆடுனா வளத்தில் ஆடு பாக்ஸ் இருக்குதா இருப்பார். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையா? சரி எடுத்துகிட்டு வா. அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். பாறை ஓட்டிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். போதுமா? இது வேணும். இந்த பேனர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதை எடுத்துகிட்டு வா. கையோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். 32 30 32 கவை. அதெல்லாம் டைட் பண்ணாத. நான் வேணா அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இதை எனக்கு கலப்பையா கையில் தான் வச்சுருக்கேன். அப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும். போ. பேனர் 2 நாள் எடுத்துகிட்டு வராத. ஒரே 32 பாக்ஸு 30 32 கவை. இது 7 நட போவாது. ஏன்னா வேணா ஒரே நடைய வேலையை முடிச்சுக்கலாம். போ. லாடு வளர்த்தியா தான் இருக்கும் போஸ். கருமாந்திரத்தை தான் மூட்டை பூச்சி கவிச்சு தாங்க முடியல. பேர் என்ன தெரியுமா? பேர் எனக்கே தெரியல. ஆனால் நாத்தம் ஆயிடுது. ஒரு பர்ஃப்யூம் போட்டுக்கிறான் ப்ரோ. தலைவலி தாங்கல. ஹைட் வரல இருக்கு ப்ரோ. 4 நாளைக்கு குளிக்கலனா கூட அதை போட்டுட்டு வந்துடுறான். அப்புறம் எதுக்கு இவ்வளோ வாசனை? அப்பா செண்டு வாசம் தாங்கலை. ஓகேன்பா 5-8 ஃபெயில் மாட்டிக்கலான்னு நினைக்கிறோம். இதில் போகிறதுக்கு 5-8 ஃபெயில் போயிடலாம். 5-5 இதையும் எடுத்துகிட்டு போனோம்னா ஓட்டுக்கு அவன் முன்னாடி ஓட்டினான்னா பின்னாடி நம்ம பாறை எடுத்துகிட்டு வந்துடலாம். 5 கிளப்பாங்க ரோட்டு மலைக்கு இதை எடுத்துகிட்டு வரட்டும். ரொம்ப உயரமாக தூக்கி கட்டு அடிச்சுன்னா தா மட்காட்டில் அடிக்கும். தா ரைட்டாக முன்னாடி வரணும். இழுத்தது யாரு? வரவே மாட்டேங்குது. ஏய் நல்லா கைமை கடிக்குது. போ நீ ஆம்பு கலப்பை எடுத்து போய் ஓட்ட. நான் பின்னாடி உட்காந்துட்டு பார்க்குறேன் என்ன பண்ணுறேன்னு. அதுக்கு இதே பரவாயில்லையா? விட்டுட்டு போனால் நீ தான் வந்து மாற்றணும்.
ஐயோப்பா ஓட்டுற காடு பூரா கல் காடு. பட்டையை வேறு திருப்பி கட்டணும் முடியோய். ஓடிட்டு வந்துடலாம். இது ஓடிட்டு அதெல்லாம் அப்புறம் மாற்றிக்கலாம். அதெல்லாம் ஆம்பு தாங்காது. அதெல்லாம் ஆம்பு தாங்காது. ஏன்னா கையில் பூரா கல்லு தான். இதாக இருந்தால் கூட பார் ஓட்டங்காட்டியுமே செத்து போயிடணும் அந்த வெயிலில். இறக்க இறக்கடா கையா. ஏண்டா ஆ முன்னாடி நம்ம போகிற அந்த பக்கம் மாட்டுங்க. அங்கே மாட்டிக்கிச்சு இல்லை, அப்புறம் அங்கே மாட்டி நின்றுட்டு அதை யார் மாட்டி விட சொன்னா ஒன்று? அதே போய் மாட்டிக்கிச்சு. நான் என்ன பண்ணுறேன் ஆட்டு மாப்பிள்ளைக்கு போதாத நினைப்பேத்தான். இதே தேஞ்சு போச்சு. ஏன் தேயக்கூடாதா? எதுவுமே போட போட தேயுமா? இப்போ அதுக்கு தான் பையன் வெளுத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி பாசமாக உனக்கு பைசன் போய் எடுத்துகிட்டு போக சொல்கிறேன். நீங்கள் அப்புறம் பார்வையோட பார்த்துட்டு நீங்கள் எப்படியே எடுத்துகிட்டு போனீங்க போ. நீ வந்துட்டு இந்த மத்தியானம் இந்த வண்டியை ஒரு கழுவு கழுவி விட்டலாமா? இப்போ ஓடிட்டு வந்துட்டு காலையில் காலேஜ் பஸ் டைமிங்காக போச்சு. பூரா காலேஜ் பஸ்ஸாக போகுது. ஓட்டுனா உடனே பார் ஓட்டுன்னு வரேன். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முந்தானே தான் நேற்றா வேலை ஓட்டின வயல் தான் நினைக்கிறேன்.
காற்று அடிக்கும் போது தூக்கி கொள்ளுங்கிற மாதிரி உழவுறக்கும் போது ஓட்டிக்கணும்ல. போய் ஓட்டணும், நமக்கு என்ன அவசரம்? நம்ம பொறுமையாக போய் ஓட்டலாம். நம்ம போய் சும்மா நிற்கிறேன் தானே. அவ்வளோதான், காட்டுக்கு பக்கமாக நெருங்கிட்டோம். அளவு வேறு கிடைக்கும். மாப்பிள்ளைக்கு வேறு முள் இடிக்குதான், சாப்பிடல இல்லை, அதனால் முள்ளெல்லாம் தலையில் பட்டான். அவ்வளோதான் ப்ரோ, காட்டுக்கு வந்துட்டோம். மாப்பிள்ளை ஓட்டுவானா, நாம் உட்காந்து வேடிக்கை பார்ப்போமா, அப்புறமேட்டு தான் நமக்கு அந்த வேலை. நாற்று விட்டாங்க ப்ரோ, எங்கள் சைடு இப்போ தான் நாற்று விட்டுக்கிறாங்க. இன்னொரு 20 நாளில் சேடை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுங்காட்டியும் ஒரு மழை பெஞ்சுன்னா மேட்டுக்காடெல்லாம் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். என்ன ஆகுமோ தெரில, பார்ப்போம். இந்த பருத்தி காடெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேர் ஓட்டணும் தண்ணி விட்டு, அதுதான் அந்த நாற்று. மருதிகாட்டில் மட்டும் உழவு ஓட்டும் போது செத்துறணும், ஆப்போசிட்டில் இது பிடிச்சிட்டுருணும். அது எங்கள் சைடில் மம்மிக்கலைன்னு ஒன்று வெட்டிவிடுவாங்க. அது வெட்டிட்டா இன்னும் மோசமாக இருக்கும். இப்போ 2 வயலில் ஓட்டிக்கிறான். வயலுக்கு வந்துட்டார் மாப்பிள்ளை. ஓட்ட பூண்டா, நீ ஓட்டை உடச்சுட்டு ஓட்டு. என்னம்மா இப்போ 2ஆம் சாலுக்கு மொசாலு கூட தூக்கி போட்டு வேலை முடிட்டோம். கட்டி உடச்சிட்டு வரட்டும். கட்டி உடச்சிதுன்னா நல்லது தானே. மண் சக்கரை கட்டி மாதிரி இருக்கும்ல, பார்த்து இந்த பரம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு இது 2-3 பேர் நம்மளை கேட்குறாங்க. ஒன்றை கேட்கணும்டா ஐடியா. எப்படி நேற்று பட்டையை உடைக்காத 5 கிலோ போட்டிட்டு வந்துட்டியே, பெரிய ஆள் தான். அந்த இடத்துல நிலத்துலேயே பள்ளி ஆட்டுக்குது கலப்பை, நிலத்துலேயே கலப்பை படலி ஆட்டுக்குதே. இதான் தெரியுத, மாப்பிள்ளை புட்டிங்க வச்சிருக்கிறிய. ஓஹோ சரிங்க, போங்க, நீங்கள் ஆட்டுனதெல்லாம் போதும். நெட்டில் ஓட்டி குறுக்கில் ஓட்டணும். இதுக்கெல்லாம் 2 வீல் டிரைவே போதும். ஸ்ப்ரிங் கலப்பிக்கு 2 வீல் டிரைவே போதும். ஸ்ப்ரிங் கலப்பிக்கு ஓகேன்பா. இந்த வயல் தான் பார் ஓட்டணும். கலப்பில் 2 கால் ஓட்டி நேற்று
5 கலப்பில் ஒரு சால் ஓட்டியாச்சு. இப்போ கலப்பையில் 2 சால் ஓட்டி அப்படியே பார் ஓட்டணும். ஆடாத ஓட்டுறா. வண்டி ஓட்ட ஓட்ட போறதுக்குங்க ஃப்ரீயாக வரும். இதில் 2 ஒரு பூண்டு கிடக்குது ப்ரோ. உடனே ஓட்டி பார் ஓட்டணுங்கிற அப்படியே நான் என்ன தான் பண்ணுறது? மூளை பள்ளமாக இருக்குது. மண் தள்ளுறாரு மாப்பு. நீ வரட்டு அவனுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும். மாப்ப 4 வீல் டிரைவில் மண் தள்ளும் போத கொஞ்சோண்டு தள்ளணும். நிறையா பிடிச்சி தள்ளினா வண்டி தள்ளிச்சுன்னா காது உடஞ்சி போயிடும். கொஞ்சமாக இவ்வளோ விழுவு. 2 வீல் டிரைவ் தள்ளுற மாதிரி தள்ளக்கூடாது. இதே காடு ஈரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் காஞ்சா நல்லாயிருக்கும். எந்த காட்டுக்காரர் ஒத்துக்கிறார்? ஸ்ப்ரிங் கலப்பையோட பர்ஃபார்மன்ஸு இந்த வண்டியில் நம்ம போட்டதே இல்லை. இப்போ தானே போடுறோம். எப்படி மாப்பிடுக்குது ஸ்ப்ரிங் கலப்பி? நல்லா போகுதா வண்டி? விட்டா கட்டுதா? லைட்டாக தூக்கி கூட அடித்தால் மட்டும் பண்ணிக்கா. ஸ்ப்ரிங் கலப்பையில் நல்லா தான் ப்ரோ இருக்கும். அதுக்கு என்ன ப்ரோ, ஸ்ப்ரிங் கலப்பை கல் மாட்டினா தூக்கிக்குது. அதில் என்ன ஒரு வித்தியாசமும் இருக்காது. இதுக்கு மணிக்கு 3.5 3.5 to 4 லிட்டர் போகும் ப்ரோ இருக்கிற ஆர்பிஎம்முக்கு. டீசல்னு கேட்குறீங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே 1000 HP ஆகிட்டா டீசல் ஒரு 4 to 5 போகிறதெல்லாம் ஒரு ஆவரேஜ். நம்ம எடுக்கிற லோடுக்கு தகுந்த மாதிரி டீசல் கம்பல்சரி எடுத்துக்கணும்பா. அதனால் ஹையர் ஹெச்பியும் வேணும், டீசல் மைலேஜும் வேணும்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. இப்போ மகேந்திரா ஜாண்டியர்லாம் ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் இருக்கும். மகேந்திரா சுராஜ்லாம். இப்போ ஜாண்டியர் வேறு பிராண்டுக்கு போகும்போது கொஞ்சம் டீசல் அதிகமாக தான் எடுக்கும். ஆனால் அந்தளவுக்கு அதுவும் வேலை செய்யும். வண்டியெலாம் வேலை செய்யாதெல்லாம் இருக்காது. அந்தளவுக்கு எந்தளவுக்கு டீசல் போகுதோ அந்தளவுக்கு அதோட வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் நண்பா. ஏதோ 4 வீல் டிரைவ் ஏதோ 45 ஹெச்பியில் ஜாண்டியர் ஏதாவது 20க்கு மேலே மாடல் ஏதாச்சும் வண்டி இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். லிங்க் அனுப்பிவிடுங்க ப்ரோ. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு ஒரு பேலருக்கு ஒரு வண்டி வேணும். இனிமேல் 2 வீல் டிரைவ்லாம் எடுக்கிற ஐடியாவே இல்லை ப்ரோ. ஒன்லி 4 வீல் டிரைவ் மட்டும்தான். எல்லாம் சரியாக போயிடும். 2 வீல் டிரைவ் எடுத்து அதுக்கு நல்லா ட்ரைனிங்கான டிரைவர் கொடுக்கறதுக்கு 4 வீல் டிரைவாக இருந்தால் எந்த டிரைவர்கிட்ட கொடுத்தாலும் ஓட்டுறானுங்க. அதனால் ஒரு 4 வீல் டிரைவ் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா பேலருக்கும் ஆகி போயிடும். நார்மல் டயர் தூக்கி மாட்டி போடலாம். இப்போ பாருங்கள், இது 585க்கு அன்றைக்கி 5 கலப்பை ஓட்டும் போதே மாற்றிட்டோம். நேற்று காலையிலையா மாற்றிட்டோம். ஸோ அதனால் அப்போ அந்த டயர் கழட்டி வீட்டில் வச்சுட்டு இப்போ இதை எடுத்து மாட்டிக்கிட்டோம். வேலை முடிஞ்சு போச்சு. நான் இங்கெல்லாம் குட்டாங்கட்டலாம், அங்கே போ. குட்டாங்கட்டுது, ஃபுல்லாக குட்டாங்கட்டுது. மித்தபடிக்கு இப்போ அதுக்கிட்ட 13 RPM தான். மாப்பிள்ளை எவ்வளோ டான்ஸ் ஆடி வரும். ஆனால் 4 வீல் டிரைவ் எங்கேஜில் தான் இருக்குது. இப்போ 2 வீல் டிரைவர்னால் அந்த மரத்தை இடிக்கும் போது எனக்கெல்லாம் குட்டா கட்டாது. மாப்பிள்ளை என்னங்கிறேன், நீங்களாம் ஓட்டினா குட்டா கட்டாது மாமா அப்படிங்கிறான். வேறு வழி இல்லை மாப்பிள்ளை, ஓட்டா ஆகணும். நம்மளுக்கு பார்வையற்ற காலத்து தானே 350 தானே, அதனால் குட்டாங்க கட்டாது. அண்ணா ஓட்டுன காட்டில் கூட அப்புறம் பிடிங்கோ, ஓட்டாத காட்டில் பிடுங்க. அதுதான் இப்போ கலப்பையில் மாட்டுது. நீ அதை பிடுங்க. உனக்கு வராதியா, எப்படி வரும்? ஓகேன்பா, இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட் ரீட் பண்ணலாம். ஏன்னா டைம் ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் படித்தா தான் கமெண்ட்டை முடிச்சுட முடியும். வில்லேஜ் டிராக்டர்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ப்ரோ. தேங்க்யூ நண்பா. நிறைய பேர் விநாயகர் சதுர்த்தி தான் அந்த வீடியோக்கு கொடுத்துக்கிறாங்க. அடுத்து ராகராஜன் பிச்சமுத்து ப்ரோ, இந்த கட்டரை பார் டிராக்டர் மாற்ற வீடியோ போடுங்க. கட்டரை பார் மாற்ற வீடியோவா போடலாம் நண்பா. கார்த்திகை ஒரு நாள் கேட்டு போட்டுக்கலாம்.
அடுத்து மகேந்திரா ஃபேன் ப்ரோ கறிக்கடை போய் ஆனந்தராஜ் வீடியோ போட்டுருவோம். அடுத்து சரவணகுமார் 6880 நாங்களாம் கட்டர் பார் போடுங்க, நீங்களும் கட்டர் பார் போடுங்க, கண்டிப்பாக போடுறேன் நண்பா. அடுத்தது திவேகர் சோளம் எதுக்கு போடுறாங்க ப்ரோ? மாட்டுக்கு தான் ப்ரோ, மாட்டுக்கு ஆட்டுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ, இறமைக்கு. அடுத்து விஎன் கேமிங் வண்டியில் போகும்போது பேசுவீங்களா? அது கோகுலா ப்ரோ? இல்லை ப்ரோ, அது வேறு பையன், அது ராஜேஸ்வரன் 4143 ப்ரோ. உங்களுக்கு நான் டெய்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன், ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. சாரி ப்ரோ, பார்க்கல, அதெல்லாம் வேலை டைமா, அதனால் வந்து பார்க்க முடியல. அந்த வீடியோவுக்கு அவ்வளோ தான் கமெண்ட் இருந்துச்சு. அடுத்தது 605ல் ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு போகிறதுக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம் ப்ரோ. அதில் வந்து கார்த்திகேயன் உழவு காட்டுக்கு எவ்வளோ ப்ரோ வாங்குறீங்க ப்ரோ? அது எப்படி சொல்கிறது, எங்களது எல்லாமே அவர் கணக்கு தான் ப்ரோ, காட்டு கணக்கு இல்லை, எல்லாமே அவர் கணக்கு தான் வாங்குகிறோம். அடுத்து அபி கோகுல் நீ வரமாட்டாரா? என்ன வர சொல்லுங்க. இல்லை ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, அது இறக்கி விட்டா அவ்வளோதான், முடிஞ்சுது, கதம். அடுத்து அஜய் விஸ்வா 5832 1 வீக்காக வெயிட் பண்ணுறேன், 2 wheel drive 585 வீடியோ போடுங்க. அதான் போட்டோம்ல ப்ரோ. அது விஸ்வாஸ் ப்ரோ சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ மாஸ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நாராஜ் ஜிட்மெண்ட் ப்ரோ உங்கள் வீட்டை சுற்றி காட்டுங்க, உங்கள் வீட்டு அனிமல்ஸ் வீட்டுக்குள்ள பொருட்களை கட்டி கொள்ளும் ப்ரோ. ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாத்தையும் காட்டுங்க. அட ஏன் ப்ரோ, எங்கள் கூட இருக்கிறத போய் அவ்வளோ சுத்தமாக ஏன் ப்ரோ காமெடி பண்ணுறீங்க? அடுத்து மனோஜ் சுராஜ் 855 5 கலப்பா பர்ஃபார்மன்ஸ் போட்டலாம்பா. ராஜ்குமார் ஜாண்டியர் வாஸ் மகேந்திரா வீடியோ பர்ஃபார்மன்ஸ். அது நம்மக்கிட்ட ஜாண்டியர் இருந்தால் போடலாம், நம்மக்கிட்ட இல்லை. வண்டி எடுத்தோம்னா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் போடும். அடுத்து சிவம் புதிய கேமராமேன் அந்த குட்டி பையன். அடுத்தது அசைஃப் பாஷா ஜேசிபி ஹெச்பி 46 பால ஜெயவேல் லைவ் வீடியோ போடுங்க ப்ரோ, போட்டலாம் ப்ரோ. அடுத்து கிருபகரன் எங்கள் ஏரியாவில் அதுக்குள்ளே 400 அடு என்ன சொல்கிறாருன்னு தெரியல. அடுத்து மறுபடியும் நாகராஜ் பச்சமுத்து ப்ரோ ட்ராக்கை உங்கள் பக்கத்தில் வரும்போது நீங்கள் கமெண்ட் படிக்காதீங்க, ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது ப்ரோ, புரியல. சரி ப்ரோ, அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹரன் ஹரி ப்ரோ ஏன் கோகுல் வரல? அவன் வரமாட்டான் ப்ரோ, அவனுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது சேலரி இஷ்யூ, அதனால் வரமாட்டார். அடுத்து ஜெயபிரகாஷ் 2503 ப்ரோ நீங்கள் வண்டியில் லைட் ரேஸ் பண்ணி நல்லா பிரைட்டாக ஸ்லோவாக எடுங்க, டிம்மாக இருந்தால் என்ன கம்ப்ளைண்ட் ப்ரோ? அது ஹெட்லைட் வந்து டிம் ஆகிறது வந்து கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா எர்த் ப்ராப்பராக கிடைக்கலாம், ஹெட்லைட்டு டிம்மாக கிடைக்கும் நண்பா, மற்றபடிக்கு பவராக இருக்கும். அடுத்து சுதிக்கிறான் அந்த சவுண்டு கேட்டிருக்கு, என்ன ரிப்ளைவே கொடுத்துக்கிறேன் தெரியல. அது மதன்குமார் 1 ஹவருக்கு 1500 நார்மல் ஃபீல்டு, பரவாயில்லையே. அடுத்து ஜெயபிரகாஷ் 2103 ப்ரோ மகேந்திரா 475 DA 2006 மாடல் ஃபுல் ஒயரிங் கிட்ட எவ்வளோ வரும் ப்ரோ? 4500 என்னமோ வரும் ப்ரோ, அக்யூரேட்டாக தெரியல, 4500 என்னமோ வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது ரவி யோகேஷ் 2750 ப்ரோ பசங்கள்லாம் இப்போ வரதில்லையா? சந்தோஷ் மட்டும்தான் ப்ரோ வரான், கோகுல் வர்றதில்ல. எங்கே ப்ரோ பசங்க இப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, பசங்க வரதில்லையான்னு. ஒரு ஓட்டி பழக்கி விட்றவனுக்கு கொஞ்சம் நன்றியாக இருக்கணும் ப்ரோ, யாராக இருந்தாலும். பெரிய ஆளுங்க கேட்குற சம்பளத்தை நான் கேட்டேன், நான் 3 மாதத்தில் நான் எங்கே ப்ரோ கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அப்போ பெரிய ஆளுங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தர்றது? நீங்களே யோசனை பண்ணுங்கள். இவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு 500 600 கொடுத்துட்டா பெரிய ஆளுங்களுக்கு நான் எவ்வளோ தரட்டும்? அதனால் நிறுத்திட்டேன் ப்ரோ. அடுத்து மகேந்திரா ஃபேன் ப்ரோ எங்கள் சைடு தான் 1500 இருந்தாலும் 1 மாதம் ஆகும் பணம் கைக்கு. அது எல்லா ஊர்லேயும் தான், நாங்கள் மட்டும் நம்ம வரமா? செல்லதுறை 6117 ப்ரோ எங்கள் ஏரியாவில் நான் வாங்குறது 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் ப்ரோ, 9 கலப்பை 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய். இப்படி தான் ப்ரோ வாங்கிட்டு எங்கள் ஊரில் வண்டிக்காரெல்லாம் அப்படி தான் வாங்குறார்கள். அது கரெக்டான இதுதான், டிரைவருக்கே 200 போயிடுச்சு. அதுக்கு மேலே அவருக்கு எப்படியும் மெயின்டெனன்ஸ் செலவு அது இதுன்னு ஒரு 500 போயிடும். ஒரு மணிக்கு 200 கிடைக்கும். அந்த 200 அவர் வந்து உடனே வந்து அவர் கைக்கு வரப்போகுதா? அதுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, அதுக்கும் ஒரு 2 நாள் ஆகும். 2 நாள் ஒரு மாதக்கணக்கில் கூட ஆகும். அடுத்தது ஒரு பேலர் வீடியோ, ஏன்னா இதெல்லாம் படித்தா தான் கிட்ட நெருங்கும், படிச்சுக்கலாம். செந்தில்குமார்
சூப்பர் வீடியோ ப்ரோ, தேங்க்யூ நண்பா. விஜய் கணேசன் ப்ரோ, உங்கள் புது பிஸ்னஸ் எப்படி போகுது? நல்லா போகுதா? நாங்கள் என்ன ப்ரோ புது பிஸ்னஸ் பண்ணுறோம், இது பேலர் வீடியோவா? பரவாயில்ல ப்ரோ, இந்த வருஷம் பேலர் போட்டது நான் கூட என்னடா பண்ணுறதுன்னு நினச்சேன். ஏதோ ஆண்டவன் முன்னேற்றத்தில் ஏதோ ஒரு 2000 கிட்ட ஓட்டிட்டோம் ப்ரோ. அடுத்து விஸ்வாஸ் பஸ் சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ நண்பா. செல்லதுரை ப்ரோ, இதுக்கு மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லுங்க ப்ரோ. ஒரு கட்டுக்கு ஆவரேஜாக ஒரு 6 ரூபா டீசல் செலவு இருக்குதுன்னு என்னோடய கணிப்பு. நான் அக்யூரேட்டாக நான் யோசனை பண்ணல ப்ரோ. அடுத்து தருண் முருகேசன். தருண் முருகேசன் ஒரு நண்பர். ஹவு டஸ் சேஞ்ச் பேக்டர் டு வில் பி ட்ரைவ்? புரியலையே. அடுத்து ட்ராக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 3249 ப்ரோ. நூல் டைட் அட்ஜஸ்ட் பண்ணால் கட்டு வெயிட் மாறுமா? அதனால் மாறாது ப்ரோ. நூல் டைட் பண்ணுறதுனால கட்டு மாறாது. அதுக்குன்னு உள்ள சில இதெல்லாம் இருக்குது. நான் வர வீடியோவெல்லாம் அது எப்படின்னு சொல்கிறேன் ப்ரோ, ஓகேவா? என் காட்டுக்காரனா மட்டும் விலை ஃபஸ்ட்டு இப்போ வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்கள். அதுதான் ப்ரோ, அது மிஷின்லேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நூல்லனால கட்டு மாறுறதுலாம் இல்லை, அது மிஷின்லேயே பண்ணணும். அது எந்தெந்த மிஷினுக்கு எப்படி போட்டால் டைட் கற்ற விழுவோம், இதை நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் நண்பா. அடுத்தது பாலாஜி ப்ரோ, நீங்கள் என்ன டிப்பர் போடுங்க? ப்ரைஸ் என்ன டிப்பரா? நாங்கள் போட்டுருக்கிறதுலாம் 160 150 ரேட்டில் போட்டுருக்குறோம் நண்பா. அடுத்தது சக்திவேல், கொஞ்சம் நேரம் பக்கத்தில் உட்காந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு அப்படின்னா டிரைவருக்கு எப்படி இருக்கும்? அது எப்படி சொல்கிறது, பேலர் ஓட்டுற டிரைவர் தான் பெரிய விஷயம் தான் ப்ரோ. அது ஓட்டிக்கிட்டே இருந்தால் தான் அதோட அனுபவம் நல்லாயிருக்கும். புதுசாக ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான். அடுத்து நாகராஜன் பிச்சமுத்து ப்ரோ, நீங்கள் 1 மணி நேரத்துக்கு ரொட்டேட்டர் 5 கலப்பைக்கு எவ்வளோ வாங்குறீங்க? ரொட்டேட்டருக்கு 1300 ரூபா வாங்குகிறோம் ப்ரோ. 5 கலப்பைக்கு 1200, ஆம்பு கலப்பைக்கு ஸ்ப்ரிங் கலப்பைக்கெல்லாம் 1100. இது மாதிரி பார் ஓட்டுற கலப்பைக்கெல்லாம் மணிக்கு 1500 ரூபா மேலே சார்ஜ் பண்ணுறோம் ப்ரோ. அடுத்து செல்லதுரை 6117 எங்கள் ஏரியாவில் அதிகமாக மக்காச்சோளம் தான் ப்ரோ ஓடுகிறது. மக்காச்சோளம் மாறி திங்குதா ப்ரோ? அதெல்லாம் சுருட்டுனா. அடுத்தது அவரே தான் நாகராஜ் பிச்சமுத்து ப்ரோ, ஏன் ப்ரோ டாப் வண்டிக்கு போடலை? கரெக்டாக போடலான்னு ஐடியா பண்ணுகிற நேரத்தில் உழவு டைமாக வந்துருச்சு. ஏதோ நாளைக்கு தான் பைப் எடுக்க போகலான்னு ஒரு டார்கெட்டில் இருக்கிறேன்பா. அடுத்து செல்வகுமார் அடிக்கடி ஆயில் பேலர் செயினுக்கு விடுங்க, அப்போ தான் செயின் லைஃப் வரும், செயின் கட் ஆகாது. அதை தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கே ப்ரோ 20 கத்தை ஓட்டினா அந்த கள்ளக்குடிக்கெலாம் உடனே காஞ்சி போயிடுது, அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. அடுத்து கணேஷ் குமார், நீங்கள் தான் ப்ரோ ஓட்டுறதை பார்க்கணும். நான் என்ன ப்ரோ ஓட்டினேன், நான் அன்றைக்கி கூட ஓட்டினது பார்த்துருப்பீங்க. ஓட்டலாம் ப்ரோ, ஓட்ட தான் வரும் ட்ரெயினும். அடுத்து சரவணன் அருவி, கட்டு எவ்வளோ ப்ரோ சுற்றுறீங்க? எங்கள் ஏரியாவில் 50 ரூபாய்க்கு கள்ளக்குடி சுற்றுறோம் ப்ரோ. உங்கள் ஏரியாவில் எவ்வளோ சுற்றுறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து மித்ரா ட்ராக்ல ப்ரோ, அஜித் ப்ரோ சூப்பர் டிரைவிங் ப்ரோ, பாரத் பேலா சூப்பராக இருக்குது, உங்கள் டெசிஷன் நல்லா தான் இருக்கும். ஏதோ என்னால் முடிஞ்சது ப்ரோ, ஓகேவா? அதெல்லாம் எதோ எடுக்கிறாங்க. நாம் ஒரு சின்ன பாரத் பேலர் தான் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, என்ன தான் ஐ பேர போகுது அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் தான் எடுத்தேன். ஓகே நண்பா, அடுத்தது ஆரோஸ்ட் வீடியோ தான், அது மறுபடியும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ப்ரோ, அடுத்த கமெண்டில் சொல்கிறேன். அஜித் என்ன இன்னைக்கு பொழுதுனைக்கு ஓட்டினா தான் ஓட்டி முடிப்பானாட்டுது, டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறானே. இந்த பக்கம் காட்டுக்காரர் பில்லு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கம் அஜித் அவர்கள் ஓட்டி கொண்டு இருக்கிறார். 2 சால் ஓட்டணும், 1 சால் இல்லை, 2 சால் ஓட்டினா தான் பாருக்கு நல்லா மண் வரும். ஓகே ப்ரோ, மாப்பிள்ளை 1 சால் ஓட்டிட்டு 2ஆவது சால் திருப்பிட்டார். இந்த ஐட்டம் போய் மாப்பிள்ளை இருக்கிறது ஒரு அருவு போடுவோம், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அதுக்கு தான் டாப் வச்ச வண்டியில் போகலான்டான்னு. கருத்து போயிடுடா மாப்பிள்ளை அப்படின்னா, பரவாயில்லங்கண்ணா. ஹெட்செட் வேறு ஒன்று போட்டுக்கிறான், காதில் பூனைக்குட்டி ஆட்டம். பாரு லுக்கை பாருங்க, எப்படி சிரிப்பை பாருங்க, கட்டளை. குட்டா இல்லாத ஓட்ட மாட்டியா? என்ன பண்ணுறது? நல்லா குட்டானா விட்டா எப்படி? நீ இந்த வயல் நீ தான் பார் ஓட்டுற அப்படி தானே.
எப்படி ஓட்டுறது மட்டும் பாருங்க அப்படிங்கிறியா? காலை மட்டும் உள்ளே வச்சிருவேன் ஒரு பட்டை. அது மணிகளுக்கு சேர்த்தி ஆகும், அது காய்ச்சி கொடுப்பாங்களா? எனக்கு தெரியாது, நான் அப்போ தான் வீடியோவிலலாம் அஜித் மன்மதன் குஞ்சுன்னுங்கிறாங்க. நான் அப்போ தான் கற்றுக்கிறேன். நான் அப்போ தான் கற்றுக்கிறேன். அஜித்லாம் மன்மதன் உங்களுக்கு என்ன தெரியும்? கருத்து தான் போயிடுவோம் நாட்டுக்கு. அது எப்படி ஓட்டுறது பாரு, நான் கற்றுக்கவே இல்லை. கற்றுக்கணுமா இப்போ? ஏன்னா அது அங்கே இல்லை, அதனால ஓட்டல. எல்லாமே நமக்கு பின்னாடியாக வந்துச்சு, நாம் பார்த்து உருவாக்குறது தான். எல்லாமே கற்றுக்கணும், எல்லாமே நம்ம பார்த்து உருவாக்குறது தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாம் பழகிறது தான் எல்லாமே. காலை குட்டா எடுக்கும். நேரம் நம்ம சந்தோஷம் விட்டுருந்தா நேரம் வயலே முடிச்சிருப்பான். வயலில் முடிச்சிருப்பான், கலப்பையும் முடிச்சிருப்பான். ஆம்பு கலப்பை எடுத்துடலான்றது தான் வேணான்ட்டு. ஓன் வேற கம்பெனியா? அந்த ரிவர்ஸ் போர்டு எடுத்துருந்தா அந்த கூலி முடியும்ல, அது எப்படி செட்டிங்க வச்சுட்டு உக்காந்துக்கிறது. அவ்வளோதான், இன்னொரு 4 சுற்று இருக்குது. அதை ஓட்டி விட்டா அப்புறமேட்டு பாறை ஓட்டுற கலப்பை அட்ஜஸ்ட் பண்ணி பாறை ஓட்டுறா. அதுக்காட்டி ஒரு மூட்டை உரம் எடுத்தாந்து போடுறேன்னு சொல்லிட்டு போனார். ஏன் ப்ரோ 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி வேலை போகிறோம் கொஞ்சம் டல்லு ப்ரோ, அவ்வளோதான். எதுவும் பேலர் எதுவுமே இல்லை, உழவும் எதுவும் இல்லை. அதை ஓட்டிட்டு இன்னொருத்தருதோ அவருதும் உழவு ஓட்டி உடனே பார் ஓட்டணும். ஏன்னா மானம் தான் எந்த நேரத்தில் மழை வருதுன்னு தெரியலையே. அதனால் உடனே பாறை ஓட்டிவிட்டு வேலையை முடிச்சுட்டு அவங்க ஏதோ பருத்தி ஓட்டுறாங்களா. எங்கள் சைடு இந்த பட்டம் புரட்டாசி பட்டம் மானாவரி பருத்தி ஓடுவாங்க. அதில் ஒரு 10 ஏக்கரா பருத்தி போட்டோன்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் வெண்டைக்காய் போடுறவங்க வெண்டைக்காய் போடுவாங்க. மித்தபடிலாம் நம்ம ஏரியாலாம் பெரிய வெள்ளாமைலாம் பண்ண மாட்டாங்க, இவ்வளோ தான். அதுக்கே ஆள் கிடைக்காது ப்ரோ, ரொம்ப டிமாண்டு. மேக்ஸிமம் எல்லாம் சோளம் தான் விதைப்பாங்க. இந்த 2 ஆளுக்கிறவங்க மட்டும்தான் இந்த பருத்தி போடுறது, வெண்டைக்காய் போடுறது, கத்திரிக்காய் போடுறது இந்த வேலை பார்ப்பாங்க. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓட்டிட்டு மாப்பிள்ளை வந்தானா அப்படியே இதை அட்ஜஸ்ட் பண்ணி நவுத்தி போடணும். அதை நவுத்தி எப்படி போடுறதுன்னு பாரு கலப்பில் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள். ஏன்னா காட்டுக்கு தகுந்த மாதிரி நவுத்தி போடுவோம். இப்போ பருத்தி காட்டுக்கு இப்போ இருக்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.5 அடி பாரா 2 காலாக இருக்கும். இப்போ பருத்தி காட்டுக்கு 2.25 கேட்டாங்கன்னா 2.25 போடணும். 3 அடி கேட்டாங்கன்னா 3 அடி 3.5 அடி வரலாம் நவுத்தலாம். அவ்வளோ அகலமாக யாரும் போட மாட்டாங்க. அதெல்லாம் கருப்பு காட்டு பாரு மாதிரி வரும். 2.25 அதிகபட்சம் 3 இது கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம் நம்ம அதுங்காட்டி அஜித் இன்னொரு 4 சுற்று இருக்குது. 4 சுற்றியும் முடிச்சு விட்டாருன்னா வேலை முடிஞ்சுது. எனி டைம் 4 வீல் ட்ரைவ் ஆன் பண்ணி தான் ஓட்டுறோம். ஆம்பு கலப்பை எடுத்துகிட்டு வாடான்னு இதுக்கு ஐயோ கல் இருக்கும் எல்லாம் உடஞ்சி போயிடும், ஆம்பு கலப்பிலாம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டான். நாம் வெயிலே இருக்கும் மண்டையை வெடிச்சு போயிட மாட்டேங்குது. சத்த முறை சொல்லுவாங்களே நெவில் ஆடலாம் ஊஞ்சல் ஆடலாங்கிற மாதிரி நெவிலில் உட்காரலாம். என்னால் முடியலை. அப்போ காலையில் 9 மணிக்கே வெயில் இந்த போடுது. உங்கள் சைட்லாம் ஒவ்வொருத்தரும் ப்ரோ எப்படி சொல்கிறது, கலப்பை ரொட்டாட்டெலாம் ஓட்டுறதுல ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறீங்களா? அதெல்லாம் அவர் கணக்கு போட்டு எப்படி வாங்குறீங்க? கட்டுப்படி ஆகுது எங்களுக்கு. இதுக்கே மணிக்கு 400 ரூபா 450 ரூபா தான் மீதி ஆகுது. எல்லாம் போவேன் அது ஏதாச்சும் உடஞ்சி போய்ட்டு அதுவும் நட்டம். நீங்களாம் டர்ரு ஓட்டுறீங்களே, எப்படி ப்ரோ கட்டுப்படி ஆகுது? இன்றைக்கி ரொம்ப நாளாக ஒரு டவுட், இது கேட்கணும். அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க நண்பா. டீசல் போய் எவ்வளோ தான் மீதி பண்ணுறீங்க? ஏதோ ஒரு மணிக்கு ஒரு 400 ரூபா இல்லைனா கூட டிரைவர் சம்பளம் போட்டு அதாச்சும் உடஞ்சிதுன்னா அதுக்கு செலவு பண்ணுறது, இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா
என்னடா இது ஒரு பொழப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் ஒரு சில ஏரியாவில் பார்த்துக்கிட்டே நானே பார்த்துருக்குறேன். அங்கே என் திருவண்ணாமலை சைடெலாம் சீசனுக்கு உழவு ஓட்டுறாங்க ப்ரோ. சீசனை முடிஞ்சுன்னா வண்டியெலாம் ஓரம் கட்டி நிறுத்திவிட்டு ஏதோ ஒரு வேலை கிடைக்கிற கூலி வேலைக்கு போகிறாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு ஏரியாவில் நடக்குதா என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கு எப்படி ஒரு கூலி வேலைக்கு போய் வண்டிக்கு எப்படி டியூ கட்டுறது தான் எனக்கே தெரில. ஆமாம், வருஷம் 365 நாள் 365 நாள் இதே பிஸ்னஸ் வேலையாக தெரியிறோம். நம்மளாலேயே ஒன்றும் பண்ண முடில. தெரியல. அது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் அது மாதிரி அனுபவம் இருந்தாலும் சொல்லுங்கள். இதெல்லாம் பெரிய பொழப்பு ப்ரோ அப்படின்னு. இப்போ தான் ஆயில் சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்குது. அதுங்காட்டியும் 585 200 மணி நேரம் ஓடி போச்சு. இது வந்து 2000, இதுவும் 200 மணி நேரம், எல்லாம் 200 மணி நேரம் ஓடி போச்சு. அதுக்கு வேறு ஆயில் சர்வீஸ் பண்ணால் அதுக்கு வேறு 20,000 வேணும். ஐயோ முடியலப்பா. ஒரு வழியாக மாப்பிள்ளை ஓட்டி முடிச்சிட்டான். நாம் உள்ளே போனால் தான் மாப்பிள்ளை வெளியே வருவோம். அவருக்கு எக்ஸிட்டை விட்டுருவோம். எக்ஸிட் விட்டு ஆடு வேறு இவ்வளோ 20. மாப்பிள்ளை வந்து 1.5 மணி நேரம்னு நினைக்கிறேன் காக்க வச்சுட்டான் நம்மளை. உங்கள் ஏரியாவில் வந்து ஸ்ப்ரிங் கலப்பை இன்னும் வேகம் ஓட்டுவீங்களா? இந்த வேகமா? எங்கள் ஏரியாவில் இதுதான் ப்ரோ ஆவரேஜான ஸ்பீடு. முடிச்சிட்டியா? கிட்டியா? வெளியே எங்கே வர இடத்துக்கு போனவர் எந்நேரம் வந்தா என்ன காணா வந்துட்டாரா? அவன் இருப்பான் எங்கேயும் போக மாட்டான், கொல்லப்படாதீங்க. வண்டி அப்புறம் வெளியே எடுத்தா நேரத்தை எப்படி பார் ஓட்டுறத? மாப்பிள்ளை கழட்டுவியான் அளவு போட்டு 2.25 அடி வைக்கிற. எங்களுக்கு உரம்லாம் போட தெரியாதுக்கா. ஓகேன்பா. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து 2.5 அடி பாரு. இந்த தளவும் அந்த தளவும் வெளியே நவுத்தணும்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். என்ன மாப்பிள்ள கையை வச்சதுமே கழட்டு போச்சு. அப்படியுங்க அப்பா டைட்டு மேலே வச்சிங்கன்னு தெரியல. எல்லாம் சும்மா கிடக்குது. இது வந்து 2.5 அடியா? அந்த ஆம்புக்கு இதுக்கும் 2.5 அடி இருக்கும். இப்போ இங்கே இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். ஏன் மாப்பிள்ள அதை என்ன மாப்பிள்ள பண்ணுது? என்ன மாப்பு? ஆனால் கை டைட்டு வச்சிங்கன்னு சொல்லுங்க. ஆமாம், எல்லாமே கையில் கழுது. தள்ளு அந்த வாரத்துக்கு போட்டு ஓரம் வைக்கணும். தூக்கணுமா? அப்படியே தள்ளு எழுபுறோம். ஆட்டி கீழே ஒரு கை. அப்படி தான். கலப்பையும் சேர்த்து இழுக்காத. துண்டு வேற போட்டுக்கிற. போய்கிட்டே இருக்கணும். தூக்குனீங்கன்னா அந்த மண்ணை விட்டு வரும். மாட்டேங்கிறீங்க நீங்களா கையில் தூக்குறீங்க? மிஷின் தான், வண்டி தான் தூக்குறேன். ஸ்டார்ட் பண்ண டீசல் போயிடும். அது எதுக்கு? தட்டி விட்டலாம். என்ன அடிப்படா கையில் தட்டுவேன்னு பார்த்தேன். ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். அடியில் ஒரு கையில் தூக்கி பிடிச்சிட்டு தட்டணும், அப்போ தான் போகும். தட்டுனாலும் போகாத இருக்குது. அடியில் ஆம்பு தூக்கி பிடிக்கணும். இப்போ தட்டணும். தொழில் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. இது ஒரு ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும். அந்த ஹெட்ஃபோனையும் ஒரு அடி அடிக்கணும். நீங்கள் சொல்கிறது ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் சொன்னா பத்தாது. அது எப்படி செய்யணும் யோசிக்கணும். விரல் அப்படி இப்படி நான் தட்டேன். போதுமாம்மா? டைட் வை. இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீட்டு வச்சு கீழே ஃபஸ்ட்டு டைட் வை மாப்பு. என்றைக்குமே அடியில் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். இருக்கிறோமாம்மா. அப்புறம் தான் மேலே இருக்கணும். எடுத்தோன்னே நீ மேலே இருக்கணும். எப்படி? சிங்கிள் மீனிங். யூ திங்கிங் டபுள் மீனிங். நினப்பு இப்படி இருந்தால் நம்ம வண்டி ஓட்ட நாய்ங்களுக்கு
என்ன நீங்க சொல்றத பூராமே டபுளா சொல்லிவிட்டு நீ புரிஞ்சுக்கிறது எல்லாமே அப்படி புரிஞ்ச நான் என்ன பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிட்டோம், அந்த மூளை போல்ட்டுன்னு வைக்கல, வச்சாச்சு நாலுமே. இது வச்சிட்டியா? இது வச்சிட்டியா? ஏன் இது வைக்கலாமாம்மா? சொல்ல மாட்டீங்க. நாலுமே வச்சாச்சு. இப்போ தானே அடிச்சு விட்டேன். போதும் இல்லை, மரசலி போயிடும். எது மரசலி போயிடும். சூடு போட்டா அந்தாரவா எல்லாம் ஓடி தேஞ்சு போயிடுச்சு. ஏமாப்பு மாப்பிள்ள பவருக்கு அடித்தோம் உடச்சி போச்சுன்னா வம்பா போயிடும்ல. அது வேறு உசுறு போகிற மாதிரி வலிக்கும், ரத்தம் கட்டிக்கும். என்ன கொஞ்சம் தான் லூஸ் விட்டோம், ஆதி விட்டு தந்துடுவாங்க. இருங்க இப்படி இருங்க கலப்பத்தான் வருது. இது ஒரு தூக்கி பிடி, இந்த கையை கொஞ்சம் ஆம்பை தூக்கி போச்சுன்னா ஃப்ரீயாக வரும். என்ன ஓட்டுனீங்க? நவுத்திடுச்சு. வெண்டங்காட்டு பாரு. வெண்டங்காட்டு பாரு ஓட்டுனீங்களா? யாரோ கேட்டாங்களே. சரி, ஒரு மாற்றி வச்சு எடுத்துகிட்டு வந்து இதுக்கும் அளவு அதே அளவு அந்த மொத்தமாக தராங்களாண்ணா? சரிங்கண்ணா, அதை கேட்டோன்னு மாப்பிள்ள கொஞ்சம் வெளியே தட்டு. ஆமாம், ஒரு மாதிரி நம்பர் இருக்கா? தட்டு அப்படி கொஞ்சம் தூக்கி தட்டு. நம்ம ஒரு நோட் போயிடுச்சு. தட்டி தருதே பிடிக்குதாலாம். நீ தட்டினது தான், நான் இப்போ தட்டினது. அது துரு பிடிச்சி கிடக்குது. டைட் பண்ணு. ஓகே, நம்ம இப்போ வந்து அது தேவையில்ல, அது சென்டரில் அப்படியே இருக்கும், அது அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. இப்போ டைட் பண்ணிவிட்டு இது வந்து 2.25 வரும் ப்ரோ. இந்த ஓரத்துக்கு தலைனா 3 அடி கொண்டு வரலாம். இதில் நீங்கள் வெண்டங்காடு ஓட்டுறீங்களா இல்லையா? அம்மானு சொல்லி ஓட்டுறேன்டா. யாரோ கேட்டாங்க, அதான் வண்டியெல்லாம் வேறு. அது வாரக்காட்டில் தான் நம்மளாம் ஓட்ட முடியும். ஈரக்காட்டில் ஓட்ட சொல்கிறாங்க. ஈரக்காட்டிலாம் வண்டி மேய்ச்சி விட்டு போயிடுவேன். அப்புறம் வெட்டவே முடியலன்னு வேறு நம்மள்கிட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. யாரும் கேட்டாங்க. அது எந்த காடாக அந்த காடை பார்த்துட்டு வந்து ஓட்டிக்கலாம். ஓட்டலாம், வெண்டங்காடு ஓட்டலாம். இதில் பருத்தி காடெல்லாம் ஓட்டிருக்காங்க. பருத்தி காடு இது 27,000 ரூபா ப்ரோ. இந்த கலப்பை இது வச்சு நவை வச்சு வாங்கினது. கலப்பை மேலே சம்பாதிச்சிருக்கோம், ஆனால் நவையை வாங்கலை. இதெல்லாம் ரைட்டு தான். அடுத்தபடியாக விட்டு ஆட்ட வேண்டிதான். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கலப்பை ஓட்டி முடிச்சாச்சு. பாருங்கள், கையில் சும்மாட்டே பக்கா ஓட்டியாச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ப்ரோ. எல்லாம் ஏதோ உரம் போடுறேன் அதை போடுறேன்னு சொல்லிட்டு டைம் எடுத்துட்டாங்க. இப்போ மாமா பருத்திக்காடு பார் ஓட்ட போகிறாரு. ஓட்ட ஆரம்பிச்சுட்டாரு. பயங்கரமாக ஓட்டுறாரு மாமா. இவ்வளோ வேகம் போனால் நான் எப்படி ஷூட் பண்ணுறது? இவ்வளோ வேகம் போனால் நான் எப்படி எடுக்கிறது? அது கடைசியாக தான் நான் சொல்லுவேன் ஓட்டி முடிக்கும் போது. நான் சொல்கிற பெற்று எனக்கே போடுறாங்களா? ஆமாம். எதுக்கு இந்த உரம்? எதுக்கு இந்த உரம்? அப்போதான் வரும். யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. எப்படி மாமா இப்படி? இதெல்லாம் கரெக்டாக ஓட்ட மாட்டிருக்கு ப்ரோ.
என்ன இப்படி பயங்கரமாக ஓட்டுறாரு ப்ரோ ஒரு கோளாறு குஞ்சு. இதெல்லாம் நமக்கு சுட்டு போட்டால் கூட வராது. அடிக்கிட்ட என்ன பெரிய கம்பு சுற்றுறால பார்த்துருவோம். நான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சதுலேருந்து ப்ரோ 5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் இந்த பாரு ஒரு நாள் கூட ஓட்டுனதே இல்லை. ஒத்த வஞ்சி வேணால் ஓட்டிருக்கேன் வளைச்சி தோப்புக்குள்ளே. இதெல்லாம் நான் ஓட்டினதே இல்லை. பார்த்துருக்கேன் ஆனால் ஓட்டினதெல்லாம். ஆனால் நான் உட்காந்து ஓட்டினதே இல்லை. இதெல்லாம் பார்த்து ஓட்டணும் போல. போனையாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் போல. என்ன ப்ரோ 10 நிமிஷத்தில் முடிச்சு வராட்டுக்கு வழியே. இங்கே இப்பயே காவையில் காணோம். கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே ப்ரோ, இன்றைக்கி எங்கள் ஓட்டி முடிச்சு எங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் 585க்கு டாப்புன்ற பைப் எடுக்க போகிறோம். வண்டி பயங்கரமாக ரெடியாக போகுது. வண்டி இங்கே போயிடுச்சு, நான் கேமரா அங்கே பிடிச்சிட்ருக்கேன். ஐயா ப்ரோ ஓட்டிட்டோம். நம்ம எடுத்துகிட்டு கடைசியில் ஷூட் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப லாங்காக ஓட்டினா வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் போர் அடிச்சிடும். ஃப்ரெண்டு பார்க்கணுமா? அதனால் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு ஜூமிங் வச்சுட்டேன். ஒரு ஃப்ரெண்டு கரெக்டாக சொல்லி கொடுங்க. ஓகே ப்ரோ, நான் ஒரு 2 சுத்தாம் ப்ரோ வரும். முடிய போகுது. வயலெல்லாம் இன்னொரு சுத்தலாம் இதில் வருமா? உள்ளே வச்சு ஓட்டுருவாங்க. எல்லாம் அப்படியே வச்சு ஓட்டுறாங்க. பார்ப்போம் ஓட்டுறாங்களா முடிக்கிறாங்களா. நேரம் இருக்குது. என்ன பண்ணுவாங்க? இன்னும் வாக்கியா ஓட்டணும்ல, மறந்துட்டோம். ஓகே ப்ரோ, கடைசியாக ஓட்டி முடிக்கப்புறம் ஆக மொத்தம் இன்றைக்கி நாங்கள் டாப்புக்கு பைப் எடுக்க போக மாட்டோம்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. பூச்சி ஓடுதா. கடைசி இந்த ஓட்டுவீங்களோ? இங்கே தான் ஓட்டுவது. எப்படி ப்ரோ, நேராக ஓட்டுறாரா கரெக்டாக ஓட்டுறாரா கமெண்டில் சொல்லுங்கள். பக்காவாக ஓட்டுறாரா? எனக்கு என்னமோ ஒரு பக்காவாக தான் ஓட்டுறாருன்னு நினைக்கிறேன்ல. பக்கா தான் ஓட்டுறாரு. தலை வைக்க போகிறாரு. அங்கேருந்து ஒரு கோடு போடுவாங்களோ. ஓட்டுட்டு அப்படியே வெளியே போனால் முடிஞ்சுது வேலை. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய். அதுக்கப்புறம் ஓட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான். வெளியே கிளம்பிட்டு தான் அதை நம்ம ஓட்டிங்க. இறங்கினா தான் தூக்குமா? பார்த்து பொறுமை முன்னாடி கழுது குட்டிக்கு இருக்கு. இவ்வளோதான் ஓட்டுனவர் பார்த்துக்கணும். சரிங்க.